எங்கெல்லாம் புக்ஸ் எக்ஸ்போ நடக்குதோ அங்கெல்லாம் பசங்களை கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு புக்ஸை பற்றியான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்துட்டு புக்ஸ் பற்றி வாங்கணும் அப்படின்னா காமிக்ஸ் புக்ஸ் தான் வாங்கணும், இந்த புக்ஸ் தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க கூட இருந்து கவனிங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு புக்ஸாக நம்ம வந்துட்டு பசங்க வந்து சில பேர் வந்து காமிக்ஸ் படிப்பாங்க, சில பேர் கிராமர் படிப்பாங்க, சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நீதி கதைகள் படிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எப்பயுமே பசங்களுக்கு வந்து பிக்சர் வச்சு காட்டுறது தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பிக்சரில் இருக்கிற மாதிரி வந்துட்டு புக்ஸ் வந்து நிறைய வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அப்புறமா வேர்ட்ஸ் இருக்கிறது, சென்டென்ஸ் இருக்கிறது அந்த மாதிரி பாருங்கள். எப்பயுமே நம்ம வந்துட்டு பிக்சர்ஸாக காட்டுறப்ப பசங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி சீக்கிரம் நல்லா படிப்பாங்க. அதை நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பயுமே சென்டென்ஸ் வச்சு பார்க்குறப்ப அதோட பிக்சர்ஸ் வந்து இருக்க மாதிரி சென்டென்ஸ் இருக்குன்னா பசங்களுக்கு டக்குன்னு அப்சர்வேஷன் ஆகும். இப்போ கிராமர்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறப்ப எப்பயுமே வந்துட்டு சென்டென்ஸோட அந்த பிக்சர்ஸும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு சீக்கிரமாக புரிய ஆரம்பிக்கும். Comparative adjective.